பூமாரி, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்ன? இல்லை, நம்ம இங்கே வந்தது உனக்கு, எனக்கு, தாத்தா அவங்க 3 பேரை தவிர யாருக்கும் தெரியாதுல்ல? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஹே, என்ன சொல்கிற? அப்போ நீ சுபி அண்ணாக்கும் ஸ்வேதா அண்ணிக்கும் சொல்லிட்டு தான் வந்துறியா? என்ன மட்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா? உன்னையவே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேனா? நான் மட்டும் என்ன சொல்லிட்டு வருவேனா? அப்புறம் இப்போ சொன்ன அஞ்சலிக்கு தெரியும்டா நாம இங்க வந்தது. ஏய், என்ன நீ அஞ்சலி கிட்ட போய் சொல்லியிருக்க? என்ன அஞ்சலி கிட்ட போய் சொல்லியிருக்கனா? இந்த 10 நாள்ல எனக்காவது ஒரு நாள் அத்தை வந்துட்டு அஞ்சலிக்கு கால் பண்ணி பூமாரி கிட்ட கொஞ்சம் குடுமா, நான் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அதெல்லாம் அஞ்சலி அசால்ட்டா சமாளிப்பா. அப்படி சமாளிக்க முடியலன்னா எனக்கு கான்ஃபரன்ஸ் போட்டுருவா, நான் பேசிடுவேன். அது அம்மாக்கு தெரியாதுடா. என்ன ஏதோ இத்தனை வருஷம் அதை தான் பண்ணிட்டு இருந்த மாதிரி பேசுற? ஆமா, இத்தனை வருஷம் அதானே பண்ணிட்டு இருந்தோம். ஹே, என்ன உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தா இவ்வளவு உண்மை வெளில வருது? என்ன இத நீ நார்மலா கேட்டாலே நான் சொல்லிடுவேன்னா? சரி சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? டேய், ஆக்சுவலா நான் மேஜிக் ஸ்கூல்ல படிக்கிறது எல்லாமே அஞ்சலிக்கு தெரியும். என்ன? தயவு செஞ்சு இந்த என்ன அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து. சரி சொல்லு. எல்லா விஷயத்தையுமே நான் அஞ்சலி கிட்ட சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் நான் மேஜிக் ஸ்கூலுக்கு போறா இருந்தாலும் அம்மா கிட்ட அஞ்சலி வீட்டுக்கு படிக்க போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆனா நான் மேஜிக் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அம்மா கால் பண்ணிருக்காங்க, பட் அஞ்சலி சமாளிச்சிருவா. இல்லனா ரொம்ப அவளால சமாளிக்க முடியலனா எங்க அம்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருந்தாங்கன்னா மட்டும் எனக்கு கான்ஃபரன்ஸ் போடுவா. நான் அங்க இருந்து பேசிடுவேன். அம்மாக்கு நான் அங்கதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். பாத்தியா எவ்வளவு தில்லாலங்கடி வேலைலாம் செஞ்சிருக்கனு? அப்பெல்லாம் லைஃப் இருந்துச்சு. சரி, அதை விடு. இப்ப எதுக்கு அஞ்சலி கிட்ட இதெல்லாம் சொன்னேன்? நம்ம இந்த ஊருக்கு வரல, கேரளால தான் நம்ம இருக்கோம். அதுதான் அம்மா அங்க உள்ள எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது. இப்போ எங்க அம்மா அந்த 10 நாள்ல கால் பண்ணாலும் கண்டிப்பா அஞ்சலிக்கு மட்டும் தான் கால் பண்ணுவாங்க, இல்லனா எனக்கு கால் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற யாருக்கும் கால் பண்ண மாட்டாங்க. சோ இப்போ நான் அஞ்சலி கிட்ட எல்லாத்தையும் சொன்னாதானே அவளால சமாளிக்க முடியும். அதான் சொல்லிட்டேன். அப்பா பக்கா பிரில்லியன்ட் பூமாரி நின்னு. ரொம்ப ஐஸ் வைக்காதப்பா. ஆமா, நீ சந்தோஷ் கிட்ட இங்க வேற சொல்லிட்டியா? எங்க அம்மா அந்த மாதிரிலாம் யாருக்கும் கால் பண்ணி கேட்க மாட்டாங்க, எனக்கு கால் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நல்லது. சரி, உனக்கு உன் மாமா பசங்களை பார்க்கணும்னு ஒரு ஆர்வமே இல்லையா? இதுல என்ன ஆர்வம் இருக்க போகுது? வந்தா பாப்பேன், பேசுவேன், பழகுவேன், அவ்வளவுதான். சரி, ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட இல்லையா? அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. ஆஹா. பூமாரி வந்துட்டாங்க போல 2 பேரும். ஹாய் ப்ரோ. ஹாய், யார் நீங்க? நாங்க வந்துட்டீங்களா? தாத்தா, யார் இவங்க 2 பேரும்? டேய், இவங்க என் ஃப்ரெண்டு ராமசாமி இருக்கான்ல, அவங்களோட பேத்தி பேரண்டா. ஓ ஆமா, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு சொன்னாங்க தாத்தா. உங்க பேர் என்னக்கா? பூமாரிமா. உங்க பேரு? ஆயிஷாக்கா. ஆயிஷா ஃபுல் நேமே ஆயிஷா தானமா? இல்லக்கா, ஆயிஷா ஃபாத்திமா. முஸ்லிம் பேரா? ஆமாமா பூமாரி, இவ அம்மா முஸ்லீம் தானே, உனக்கு தெரியாதா? தாத்தா, என்ன சொல்றீங்க நீங்க? அட ஆமாம்மா, அவங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஒரு பையனுக்கு ஹிந்து பேரும் பொண்ணுக்கு முஸ்லீம் பேரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. ஸோ அதனால அவளுக்கு ஆயிஷா பாத்திமான்னு வச்சாச்சு. ஆனா யார் கேட்டாலும் ஆயிஷா தான் அவ சொல்லுவா. இவன் பேர் அருண்மா. ஹாய் தாத்தா, எனக்கு தலைவலிக்கு, நான் உள்ள போறேன். டேய் டேய், அவன் அப்படிதான் பூமாரி. இருங்க, நான் வந்துடுறேன். சாரிக்கா, அவன் அப்படிதான். பரவாயில்லமா. உனக்கு எத்தனை வயசு ஆகுது? 19க்கா? உங்களுக்கு? எனக்கு 20 தான் ஆகுது. நீ என்ன பூமாரினே கூப்பிடு. சரி பூமாரி. ஆமா, இந்த தாவணி பாவை எவ்வளவு நேரம் தான் கட்டிட்டு இருப்பீங்க? இங்கெல்லாம் இப்படிதான் பூமாரி கட்டணும், இல்லனா எங்க பாட்டிக்கு கோவம் வந்துடும். ஐடியா. ஐஷா, அப்ப நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பல்ல? இருக்கு. அதெல்லாம் எனக்கு கொடுப்பியா? நான் இங்க இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிறேன். ஏன் எங்க பாட்டி வந்தோடனே நசை நடத்திட்டாங்களா இந்த வீட்ல இந்த ட்ரெஸ் தான் போடணும்ட்டு? ஆமா. அந்த பாட்டிக்கு அதே வேலைதான். நான் பாத்துக்கிறேன், நான் தரேன். ஓ பூமாரி, அப்போ நீ ஹாஃப் சாரி தான் போட போறியா? வேற என்ன பண்ண சொல்ற? ஆமா, உங்களோட பேர் என்ன? சஞ்சய். சஞ்சய், நல்ல நேம். தேங்க்யூ. ஆயிஷா, என்ன பூமாரி? ஆமா, அருண், அதாவது உங்க
எதுக்கு இப்போ இதை கேட்குறா? 22 ஆகுது பூமாரி. ஓ சரி சரி. ஆமா, ஏன் உங்க அண்ணன் பேசாம போயிட்டாங்க? அது அவன் அப்படிதான் பூமாரி. எந்த கேர்ள்ஸ் கிட்டயுமே பேசவே மாட்டான். கேர்ள்ஸை பார்த்தாலே போதும் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு கிளம்பிடுவான். அவன் கேர்ள்ஸ்ன்னு பேசுறதுனா அது நான், அப்புறம் அம்மா, பாட்டி, அவ்வளோதான். பாரா, இந்த காலத்துல இப்படிப்பட்ட பையனா? கரெக்ட், உனக்கே அப்படி தோணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் கேட்பாங்க, உங்க அண்ணன் என்னடி லூசாடி பேச மாட்டாரா அப்படின்ட்டு. நீ கப்பலையே படாத ஐஷா, நாங்க இங்க 10 நாள் இருக்க போறோம். உங்க அண்ணனை எப்படி மாத்துறோன்னு மட்டும் பாரு. அப்படியா? ட்ரை பண்ணுங்க. சரி பூமாரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். சரி ஐஷா. ஹே சந்தி, ஐஷா சூப்பரா பேசுறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்குலாம் எக்ஸைட்டெல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னேன். டேய் எக்ஸைட்லாம் இல்லதான்டா, பட் ஐஷா நல்லா பேசினால, அதான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா அருண் தான் நம்ம கிட்ட ஒண்ணுமே பேசல. ஃபர்ஸ்ட் இந்த குடும்பத்துல அருணை நம்ம பேச வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? வெயிட் அண்ட் வாட்ச்.